நாங்க படம் எடுக்கிறோம் என்னைய விடுமே. சரி, படம் எடுக்கிறத பார்க்க போனால் எனக்கு விளங்குது நீ இந்த ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ண போறது மாத்திரம் விளங்குது. ஆனால் ராமு இந்த படத்தை எடுத்து நாங்கள் 250 ரூபாய் காசை வாங்கி எப்படி பில் கேட்ஸ் ஆகுது? இல்ல நான் தெரியாமல் கேட்கிறேன். அது சரி. ஐயோ ஸ்டூடியோ எல்லாம் தொடங்க போறது இல்ல. அந்த 100-200 ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? இப்படியே சாதாரணமா யோசிச்சுட்டே இருங்க. எப்படி நம்ம பெரிய பணக்காரர்? நான் சொல்றது வர்றது அது இல்ல. சொன்னால் விளங்கும். ஒரே படத்தை வச்சு 40 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஐடியாவுக்கு நான் எனக்கு விளங்குது. இந்த கிட்டப்ப பாக்கல நீ அந்த படம் எடுத்து ஒரு நல்ல நிலைக்கு வரலாம்னு சொல்றேன். கைவிடு இருந்துங்க. எந்த நேரமே இப்படிதான் யோசனை எல்லாம் தப்பா. நம்ம இப்படி எல்லாம் செஞ்சோம்னா பிரகாஷ் என்ன விட்டு தம்பி ஆயிரும். அதெல்லாம் நமக்கு வேணாம். நான் சொல்றது வேற மேட்டர். மாடு வேணாம். வீட்டுல இப்படி என்ன சொன்ன நான் பிரச்சனைப்பட்டு வந்தேன். ஒரு தயவு செய்து இப்படி சொல்ல வேணாம். என்ன பக்கம் மாடு மாதிரி உங்களை மாடுன்னு சொல்லல, மாட்டு மேட்டர் சொல்ல. அப்படி படிவா செல்லுவன் மாடு சொல்றத என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு கோவம் கூட வருது. அடக்கி வாங்க. திடீர்னு மாடு எல்லா இடம் மாடு சொல்ல சாரி, மாடு உங்களை நான் சொல்லல. சரி, அது சில நேரம் உங்க வயசு சொல்லிருக்காங்க. அது வேற பிரச்சனை. இப்ப பாருங்க, நாங்க ஒரு மாடு இப்ப நம்ம சுப்பிரமணி தங்கல் இப்படி இருக்கானுங்க இல்லையா, நமக்கு தெரிஞ்சவனுங்க. அவனுங்களுக்கு நாங்க மாடு குடுக்கற மாதிரி ஒரே மாட்டை வச்சு 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 படம் அடிச்சு போட்டு நம்மள தோமஸ் அல்வா இருக்கானுங்க, தோமஸ் அல்வா எடிசன் குரூப், அவனுங்களுக்கு இத காட்டுறோம். அங்க இருந்து காசு வரப்போகுது. இப்படி இந்த மாட்டு மேட்டரை தான் நாங்க செய்யறதா ஒரு இது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி என்று சொன்னால் இதுக்கு என்ன பேர்? இது அண்ணன் MGO. MGO சொன்னால் என்னோட எனக்கு அது அர்த்தம் தானே வேணும். எம்னு சொன்னா மாடு, ஜீனு சொன்னா கில்பான்ஸ். நம்ம அடிக்கடி பண்றது கில்பான்ஸ் ஆர்கனைசேஷன். அதாவது MGO அப்படின்னு சொன்னா மாட்டு கில்பான்ஸ் ஆர்கனைசேஷன். அப்ப அது எங்களுக்கு கை கொடுக்குமான்னு சொல்றேன். அடியும் கைங்க. எங்க வந்தீங்க? இது ஏன் ஏரியா? யாராவது பாத்துட்டு போறாங்க. போயிடுங்க இங்க இருந்து. ஹலோ, நான் பாட்டுக்கு ஓரமா நின்னுகிட்டு இருக்கேன். நான் உன்னை வாவான்னு கூப்பிட்டேனா? சொல்லு கூப்பிட்டேனா? ஓடி என்கிட்ட வந்தது நீ. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்கன்னு கேட்டா அது நான் எதுக்காக வந்திருக்கேன்? எனக்கு கன்ஃபியூஸ் பண்ண பாக்காதீங்க. நீங்க என்னதான் பாக்க வந்தீங்க? தெரியுது இல்ல, ஏறு வண்டியில காலேஜ்ல டிராப் பண்றேன். விளையாடுறீங்களா? இப்ப எதுக்கு என் பின்னாடி வரீங்க? பிளீஸ் போங்க. அது பிரச்சனை. அப்ப நீ வண்டியில உட்கார மாட்டேன். சரி, தக்காளி 1 கிலோ போடு. ஐயோ, போன் எடுக்காதீங்க. எங்க அப்பா வழியில நிக்கிறாரு. யாரு? அந்த காய்கறிக்காரனா? மாட்னே செத்த. நீ ஏறி உட்கார, நான் ஏன் பிரச்சனை பண்ண போறேன். உட்காரு. சரி வர. கடவுளே, திருப்புங்க. ஏன் திருப்பணும்? காலேஜ் இந்த பக்கம் தானே. சரியா பார்த்து போடு. இதெல்லாம் படிக்க போதுங்களா இல்ல கொள்ளடிக்க போதுங்களானே தெரியல. எல்லாம் இவங்களை சொல்லி தப்பில்ல, இதுங்களை பெத்தவங்களை சொல்லணும்.